என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பல குறைகளையும் குற்றங்களையும் எண்ணற்ற பிரச்சனைகளும் அவர் பக்கத்தில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை குறை சொல்லுவார்கள். மற்றவர்களை குறை சொல்வது கூட நாம் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தரையே குறை சொல்லுவாங்க. எனக்கு கர்த்தர் ஏன் இப்படி செய்தார், நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், நான் சரியாக தானே இருக்கிறேன், எனக்கே இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம், அவர் சரியாக இந்த காரியத்தெல்லாம் செய்யலை, அவர் எனக்கு தான் இப்படி அநியாயம் செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி சில பேர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இப்படி பேசுகிறவர்களெல்லாம் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். யோபுவின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். எவ்வளவு அருமையாய் யோபு இந்த இடத்தில் சொல்லுகிறார் பாருங்க. நான் நீதிமானாக இருந்தால் கூட என் ஆண்டு இடத்துல போய் நான் வழக்காட மாட்டேன், இரக்கத்துக்காக அவர்களை நான் பண்ணுவேன், கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்தில் அவர் என்ன அறிக்கை செய்கிறார்? என் நீதிகள் எல்லாம் அழுக்கடைந்த கந்தைகள், என் ஆண்டோடைய சமூகத்திலே என் நீதிகளை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ண முடியாது, எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என் நியாயாதிபதி இடத்தில் நான் என்ன செய்வேன்? இரக்கத்திற்காக கெஞ்சுவேன், அப்படி கிருபையை நான் சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தரை குறை சொல்லுகிற அருமையான மகனே, அருமையான மகளே, சற்று யோசித்துப்பார். கர்த்தரே யோபுவை குறித்து ஆச்சரியமான ஒரு சாட்சியை வெளிப்படுத்தினார். உத்தமன் என்று சொல்லி கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். என் தாசனாகிய யோபு என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்தில் உரிமை பாராட்டினார். அப்படிப்பட்ட யோபுவே என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் 1000 குறைகள் பிரச்சனைகள், கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டின காரியங்களை சீர்படுத்தாமல் எண்ணற்ற காரியங்கள் உங்கள் பக்கத்தில் இன்னும் சீர்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிந்தும் கர்த்தருக்கு நேராக உங்கள் கரங்களை நீட்டி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க, எனக்குன்னா மாத்திரம்தான் நீங்கள் இப்படி செய்வீங்க, நீங்கள் நீதியாக இந்த இடத்துல செஞ்சீங்களா என்றெல்லாம் சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் உங்கள் அறியாமையையும் அறிவின்மையும் காட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள், ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தை எல்லாம் சுட்டி காட்டுகிறாரோ அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உங்களை சீர்படுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.